Shalom, everyone, and welcome to another study on the book of Romans. எல்லோருக்கும் ஷாலும். மீண்டுமாக இந்த ரோமர் புஸ்தகத்தின் ஆராய்ச்சிக்கு உங்களை நாங்கள் வருகின்ற வரவேற்கிறோம். Now, if you remember, we are looking at the first segment, that is chapters 1 to 8. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். முதல் பாகங்களை இப்பொழுது 1ஆம் அதிகாரத்தில் தொடங்கி 8ஆம் அதிகாரம் வரை இப்பொழுது நாம் ரோமர் புஸ்தகத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். We're looking at the theological aspect of the book of Romans, and that segment also can be subdivided into 3 parts. இப்பொழுது பார்க்கும் பொழுது ரோமர் புஸ்தகத்திலிருந்து இறையியல் என்று சொல்லி அந்த பாகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இறையியல் பாகத்தையும் நீங்கள் பார்க்கும் பொழுது இதில் இன்னும் 3 பாகங்களாக நம்மால் பிரிக்க முடியும். We looked at the doctrine of sin, then we looked at the doctrine of justification. Now we're looking at the third part, the doctrine of sanctification. பாவத்தை குறித்ததான உபதேசத்தை நாம் பார்த்து கொண்டு வந்திருந்தோம். பின்பு அங்கே பார்க்கும் பொழுது நியாயப்படுத்தல் என்று சொல்லி இந்த உபதேசத்தை பார்த்து கொண்டிருந்தோம். இப்பொழுது சுத்திகரிப்பு என்கிற இந்த பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். So basically we looked at the problem, which is sin, then we looked at the solution, which is justification. Now we're looking at, now that we are justified, how do we live a justified life? முதலாவது பார்க்கும்போது பிரச்சனையை குறித்து பார்த்து கொண்டிருந்தோம். பிரச்சனை என்னவென்று சொன்னால் பாவம். பின்பு அந்த பிரச்சனைக்கான தீர்வு, அதாவது நியாயப்படுத்தல் என்று சொல்லி விஷயத்தை பார்த்து கொண்டிருந்தோம். 3வது விஷயத்தை பார்க்கும்போது நியாயப்படுத்தல் பின்பு என்ன சுத்திகரிப்பு என்று சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம். Now we have also seen that when we look at the scriptures talk about our salvation as something that has already taken place in the past. At the same time, we read it's an ongoing process, and also that we will be saved in the future. இந்த ரட்சிப்பு என்கிற காரியத்தை குறித்து நம் வேதாகமத்தில் கவனிக்கும் பொழுது 3 காரியங்களாக சொல்லப்படுகிறது. ஒன்று, நாம் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு விட்டோம், அதில் முடிந்த ஒரு காலம். நிகழ்காலத்தில் பார்க்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். பின்பு எதிர்காலத்தில் பார்க்கும் போது ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்லி இங்க வசனம் நமக்கு போதிக்கிறது. And our holiness, sanctification, we also read that something that has already taken place when we accepted the Lord. At the same time, we read that it is an ongoing process and it has a destination. நீங்கள் நம்மளுடைய சுத்திகரிப்பு என்கிற இந்த நிலை, அதாவது பரிசுத்தமாக்குதல் என்று சொல்லி இந்த நிலை பார்க்கும் பொழுது நாம் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட உடனே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டோம். பின்பு இது தொடர்ச்சியாய் நடக்கிற ஒரு விஷயம் என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். பின்பு இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்முடைய இந்த பரிசுத்தமானது நிலைநாட்டப்படும் என்று சொல்லி கவனித்து வருகிறோம். That's why I call salvation is a journey. There is an entrance, a starting point. Then we have the actual journey, and there is a destination. ஆகினால் தான் ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது பயணம் என்று சொல்லுகிறோம். பயணம் என்று சொல்லும் பொழுது முதலாவது ஒரு வாசலுக்குள் நாம் வருகிறோம். பின்பு இந்த வாசல் கடந்த பிறகு ஒரு பயணத்துக்குள் நாம் போய் கொண்டிருக்கிறோம். பின்பு இந்த பயணமானது ஒரு முடிவுக்கு வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். And to identify these 3 parts or 3 aspects of sanctification, theologians call it the positional sanctification. அதாவது இந்த சுத்திகரிப்பினுடைய காரியத்தை வேத வல்லுநர்கள் இதில் 3 பகுதியாய் பிரித்திருக்கிறார்கள். Number 1, our position in Christ Jesus, we are already sanctified. It's called positional sanctification. முதல் காரியத்தை பார்க்கும் பொழுது நிலை சார்ந்த சுத்திகரிப்பு என்று சொல்வார்கள். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய நிலை இப்பொழுது சுத்திகரிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லி சொல்லுவார்கள். Then the ongoing process is called progressive sanctification. பின்பு தொடர்ச்சியான நடக்கிற காரியம் அப்படி கவனிக்கும் பொழுது முன்னேறுகிற சுத்திகரிப்பு என்று சொல்லி சொல்லுகிறார்கள். And then our destination is perfect sanctification. பின்பு பார்க்கும்போது நம்முடைய இலக்கு என்று சொல்லி கவனிக்கிறோம். அந்த இலக்கு எது என்று சொன்னால் அது பரிபூர்ணமாக்கப்படுகிற ஒரு சுத்திகரிப்பு. So in English they put it very nicely, 3 P's: positional, progressive, perfect. ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது 3 P என்ற எழுத்துக்களில் பயன்படுத்தப்படுகிறது. நம்முடைய தமிழில் பார்க்கும் பொழுது அது நிலை சார்ந்த சுத்திகரிப்பு, பின்பு முன்னேறுகிற சுத்திகரிப்பு, பின்பு பரிபூர்ணம் அடைகிற சுத்திகரிப்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Now this is very important because sometimes some people can take certain passages that talks about positional sanctification. We are already washed, we are already sanctified, like as if it's a finished thing, but don't focus on the other parts of salvation, the other parts of sanctification, which is ongoing, which is progressive.
நம்ம இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சில ஆட்களை பார்க்கும் பொழுது இந்த சுத்திகரிப்பின் நிலையை ஆரம்ப நிலையை அதாவது நிலை சார்ந்த சுத்திகரிப்பு அங்கே மாத்திரம் நின்று விடுவார்கள். அவர் தவறுகிற விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த சுத்திகரிப்பு என்று சொல்லும் பொழுது அது ஒரு பயணம், அது முன்னேறுகிற சுத்திகரிப்பா இருக்கிறது. இந்த முன்னேறி போகிற சுத்திகரிப்பு ஒரு நாள் அது பரிபூர்ண சுத்திகரிப்பில் வர வேண்டும். And one of the way they do it is to misrepresent the grace of God. ஒரு காரியத்தில் பார்க்கும் பொழுது தேவனுடைய கிருபையை தவறாக உபதேசிப்பார்கள். In fact, Paul deals with two concepts about grace, two wrong concepts about grace. பவுல் அடிகளை பார்க்கும்போது கிருபையை பற்றி இரண்டு தவறான கருத்துக்களை குறித்து அவர் இங்கே பேசுகிறதை கவனிப்போம். Now, this is where we ended, so I'm starting with the same part again. Now, what is grace? கடந்த வாரம் இங்கே தான் நாம் நிப்பாட்டினோம். ஆகினால் இங்கிருந்து நாம் மீண்டுமாய் தொடங்குகிறோம். கிருபை என்றால் என்ன? One is God's grace gives us freely, and one of the most important things that we have received freely is salvation. ஒன்று பார்க்கும்போது தேவனுடைய கிருபை நமக்கு இலவசமாய் அளிக்கப்பட்டிருக்கிறது. என்ன இலவசமாய் அளிக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் அதில் ஒரு காரியம் நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம் சொல்ல வேண்டும். And grace is God's enablement. இரண்டாவது பார்க்கும் பொழுது கிருபை என்று சொல்லும் போது தேவனால் நம் காரியம் செய்கிற ஆற்றலை கொடுக்கிறார். Now, Paul would have come across this two wrong concept of grace, resulting in wrong teaching that was confusing and destroying the faith of some Christians. இங்கே பார்க்கும் பொழுது வேதாகமத்தில் அங்கே உள்ள கிறிஸ்தவர்கள் இப்படியாக தவறான போதனைக்குள்ளாகவும் தவறான உபதேசத்துக்குள்ளாகவும் நடத்துகிறதை பவுல் இந்த ரெண்டு காரியத்தை இந்த கிருபையின் காரியங்களை குறித்து பேசுகிறார். The first wrong concept is, as we read in verse 1, let's read verse 1. முதலான தவறான கருத்தை பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். Sorry, Pastor, what verse? Romans chapter 6, verse 1. What shall we say then? Shall we go on sinning so that grace may increase? ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. Remember, we touched on this. Some were giving the idea, grace takes care of sin. So if you want more grace, then you must sin more. சில ஆட்கள் சொல்லுகிறார்கள் என்னவென்று சொன்னால், அதாவது பாவம் மன்னிக்கப்பட தேவனுடைய கிருபை வேண்டும் என்று சொல்லப்படுகிறனாலே நாம் அதிகமான கிருபை வேண்டும் என்று சொன்னால் இன்னும் அதிகமாய் பாவம் செய்யட்டுமே என்று சொல்லுகிறார்கள். Now, that may sound to some degree logical, but the problem is the people who are willing to believe this when the rest of the scriptures is against that kind of thinking. இது சிந்தனைக்கு சரியான காரியத்தை போல தோன்றலாம். ஆனாலும் கவனிக்க வேண்டும், அநேகர்கள் வெறும் இந்த வசனத்தில் நிப்பாட்டி விட்டார்கள். ஆனால் இதற்கு பின்வரும் வசனங்கள் இதற்கு எதிர்ப்பை கோரி காட்டுகிறதை அவர்கள் உணராமல் போய்விடுவார்கள். The Apostle Paul says, of course not. We have died to sin. How can we go and live in it any longer? பவுலடிகள் சொல்லுவார், நாம் பாவத்துக்கு மரித்து விட்டோம், ஆகினாலே நாம் எப்படி தொடர்ச்சியாக பாவம் செய்ய முடியும் என்று கேட்பார். By grace, God's grace has taken us out of a life of sin, and God's grace can help us to live a life where we don't have to sin. கிருபையின் மூலியமாக தேவனுடைய கிருபை என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால் நம்மளை பாவத்திலும் தூக்கி எடுத்திருக்கிறது. பின்பு தேவனுடைய கிருபையினாலே நமக்கு பாவம் செய்யாதபடிக்கு அது நமக்கு ஆற்றலை கொடுக்கிறது. But there are some who teach, oh, don't worry if you sin, don't worry about it. God's grace will take care of it. As if you can keep on sinning and don't worry because grace covers it. சில பேருடைய போதனைகளை பார்க்கும் பொழுது பாவத்தை குறித்து கவலைப்படாதீங்க, கிருபை எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளும். இவர் என்ன சொல்ல வருகிறார்கள் சொன்னால், நம்ம எவ்வளவு பாவம் செய்தாலும் கிருபை பார்த்துக்கொள்ளும், அது கவனித்துக் கொள்ளும் என்று அப்படி சொல்லுவார்கள். I mean, really silly, because by God's grace, when we accepted the Lord, we repented of our sins, we are taken out of life of sin. For what? To go back into it? அது ஒரு தவறான காரியமா இருக்கும். ஏனென்று சொன்னால் தேவனுடைய கிருபை நமக்கு கொடுத்து பாவத்திலிருந்து வெளியாக்கி இருக்கிறார். நாம் மீண்டுமாய் பாவத்தில் உளும்படியாக அதை செய்கிறார். See, the wrong idea that don't worry, grace will take care of all of it, doesn't matter how you live your life. It's not only a false teaching that Paul had to deal with in his time, it's also in our time.
இந்த காரியமானது பார்க்கும்போது ரொம்ப தவறான உபதேசமா இருக்கிறது. பவுலடிகளுடைய காலத்தில் பார்க்கும்பொழுது இந்த காரியத்தை கையாள வேண்டியது அவசியம் மாத்திரமல்ல, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலும் பார்க்கும்பொழுது இந்த காரியங்களை கையாள வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. There are some who talk about grace, but the idea of grace is not taking them away from a life of sin, but leading them back into a life of sin. இன்றைக்கு போதிக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பாவத்திலிருந்து நம்மை வெளியேற்றுகிற காரியம் அல்ல, மீண்டுமாய் பாவத்துக்குள் போய் தள்ளி விடுகிற காரியத்தை தான் போதிக்கிறதை போல் இருக்கிறது. I want to briefly talk about two kinds of grace. 2 கிருபையை குறித்து இங்கே பேச விரும்புகிறோம். Let's go to Jude and let's read verses 3 and 4. Jude, there's only one chapter, verses 3 and 4. யூதா 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். Dear friends, although I was very eager to write to you about the salvation we share, I felt compelled to write and urge you to contend for the faith that was once for all entrusted to God's holy people. For certain individuals whose condemnation was written about long ago have secretly slipped in among you. They are ungodly people who pervert the grace of our God into a license for immorality and deny Jesus Christ, our only sovereign and Lord. பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசிற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபை காம விவாகரத்து கேதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள் சில பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்கு உள்ளவர்களாய் கண்டு பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. Some have crept in and they are turning or perverting the grace of God into a license for immoral living. சில ஆட்களை பார்க்கும் பொழுது இப்படியாக பக்கமாய் நுழைந்து அவர்கள் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், இந்த கிருபையை அவர்கள் ஒரு அதாவது பாவ வாழ்க்கையில் வாழும்படியாக கொடுக்கிற வரம் போல அல்லது ஒரு 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 லைசன்ஸ் போல இங்க கொடுக்கிறதை சொல்லுகிறார்கள். I call this perverted grace, perverting the grace of God. இது பார்க்கும் பொழுது அதாவது தேவனுடைய கிருபையை இப்படியாக அது மோசப்படுத்துவது. They are talking about God's grace, but what is the teaching leading them into? Giving them a license to live a life of sin. அவர்கள் தேவனுடைய கிருபையை பற்றி பேசுகிறார்கள், ஆனாலும் எதை போதிக்கிறார்கள், எதுக்கு பேசுகிறார்கள் என்று சொன்னால், மக்கள் இப்படியாக பாவம் செய்யலாம் என்று சொல்லி அங்க அனுமதி கொடுக்கிறதை பார்க்கிறோம். Imagine, even in the times of the apostles, some were talking about God's grace, but they were teaching in such a way as if you can live your life any way you want, you can live in sin, don't worry about it, God's grace will take care of it. யோசித்து பாருங்கள், பவுலின் காலத்தில் கூடியும் இந்த காலத்தில் இப்படியாக பாவத்தை குறித்து பேசுகிறார்கள், கிருபை குறித்து பேசுகிறார்கள். ஆனாலும் எப்படி சொல்லுகிறார்கள் சொன்னால், அவர்கள் பாவ வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக இஷ்ட வேணாலும் எப்படி வேணாலும் வாழ்கலாம் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார்கள். And that's pushing them back into the old life of sin. அது என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், மீண்டுமாக பழைய பாவ வாழ்க்கைக்குள் அவர்களை தள்ளி விடுகிறதை நாம் காணுகிறோம். See, one of the ways you can do is to take like 1 Corinthians chapter 6. You see, you have been sanctified, you've been washed, already done. ஒரு வகையில் நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், 1 கொரிந்தியர் பார்க்கும் பொழுது நாம் இப்படியாக சுத்திகரிக்கப்பட்டு விட்டோம், இந்த காரியம் நடந்தேறிது விட்டது என்று சொல்லி நாம் கவனிக்கலாம். So it doesn't matter what you do, you're washed, you're sanctified. நாம் என்ன செய்தாலும் பரவாயில்ல, நாம் சுத்திகரிக்கப்பட்டு விட்டோம், நாம் இப்படியாக கழுவப்பட்டு விட்டோம் என்று சொல்லி கவனிக்கிறோம். Paul never teaches like that. Paul, who said you're washed, you're sanctified, doesn't teach like that. பவுலடிகளை பார்க்கும் போது அப்படி போதிக்கவில்லை. நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டு விட்டீங்க, நீங்க கழுவிப்பட்டு விட்டீங்க என்று சொல்லும் போது அப்படியான போதனை கொண்டு வரவில்லை. And the idea they give is, listen, all your sins are washed away, including your future sins.
அவர்கள் சொல்லுகிற காரியம் எப்படி இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் கவனிங்க. அதாவது உங்களுடைய எல்லா பாவமும் அதாவது அது கழுவப்பட்டு விட்டது. எதிர்காலத்தில் வருகிற பாவமும் கழுவப்பட்டு விட்டது என்று சொல்லி சொல்லுவார்கள். Therefore, if you sin tomorrow, don't call it sin, don't repent, already washed. ஆகினாலே நீங்க ஒருவேளை நாளைக்கு பாவம் செய்வீங்கன்னு சொன்னா அதை பாவம் என்று சொல்ல விடாதீர்கள். ஏனென்று சொன்னால் ஏற்கனவே உங்களுக்கு மன்னிப்பு அளிக்கப்பட்டு விட்டது. அது நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி சொல்லுவார்கள். So they don't talk about repentance. ஆகினாலே மனம் திரும்புதலை குறித்து பேசாதீங்க. They don't talk about confession of sins. பாவத்தின் அறிக்கை குறித்து பேசாதீங்க. And yet we read how strongly repentance is being emphasized in the epistles. ஆனாலும் இந்த நிருபங்களில் பார்க்கும் பொழுது மனம் திரும்புதலை குறித்து எவ்வளோ அது வலியுறுத்தப்படுகிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அல்லவா? Let's think about this now. இதை குறித்து சற்று நேரம் நாம் யோசித்து பார்ப்போம். When they say all your sins have been forgiven, உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள் என்றால், okay, before you accepted Christ, were you saved? The answer is no. Before you accepted Christ, were you saved? The answer is no. Sorry, is it mine? No, Pastor G's one. Okay, right. Wi-Fi problem. Let me say the intent. நாம் ரட்சிக்கப்படுற முன்பாக, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள் முன்பாக ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமா? இல்ல. ஆனா நமக்காக இயேசு எப்ப மரித்தார்? 2000 வருஷத்துக்கு மேலாக. But when did Jesus die for our sins? More than 2000 years ago. Jesus Christ dying for our sins 2000 years ago doesn't mean I'm automatically saved. It's only when இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக மரித்ததினால நாம் உடனே ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்ற அவசியம் இல்லை. It's only when we repent and put our faith in Christ, that's when what Christ did becomes effective. I get saved. எப்பொழுது நான் மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேனோ அப்பொழுதுதான் என்னோட பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. அப்பொழுதுதான் நானும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். What about those who have not accepted Christ? Hasn't Christ died for their sins too? Of course he has. இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களே, அவர்களை பற்றி எப்படி? இயேசு கிறிஸ்து அவர்களுடைய பாவத்துக்கும் மரித்தார் அல்லவா? ஆமாம், உண்மை. இயேசு கிறிஸ்து அவர்களுக்காகவும் மரித்தார். Does that mean their sins are also forgiven? அவர்களுடைய பாவமும் மன்னிக்கப்பட்டது அல்லவா? It's when they repent and accept Jesus Christ as their savior, that's when the sins are forgiven. இயேசு கிறிஸ்துவை எப்ப அவங்க மனம் திரும்பி சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்பொழுது தான் அவர்களுடைய பாவம் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். Jesus died for their sins 2000 years ago, but when are the sins forgiven is when they repent. இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது 2000 வருஷத்துக்கு முன்பாக அவர்களுடைய பாவத்துக்கென்று அவர் மரித்திருக்கிறார். ஆனாலும் எப்பொழுது அவர்களுக்கு பாவம் மன்னிக்கப்படும் என்று சொன்னால் அவர்கள் இயேசுவின் இடத்தில் பாவம் மன்னிப்பை அவர்கள் சொல்லி பின்பு அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படும். Christ dying for our sins means our sin has been paid for. But when does it become effective? When are my sins forgiven? Is when I repent. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக மரித்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் எப்பொழுது இந்த காரியம் நமக்கு அது நேர்த்தியாய் நடக்கும் என்று சொன்னால் நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்பும் பொழுது இந்த காரியம் நமக்கு நடக்கும். The sin that I might be committing tomorrow, who paid for? நாளைக்கு செய்ய போற Sorry, repeat once again. Yeah. The sin that I might commit tomorrow, who paid for the sin? ஒருவேளை நாளைக்கு நான் செய்ய போற பாவத்துக்கு யார் இந்த பாவத்துக்கு கடன் செலுத்தினது? Jesus Christ. More than 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தான் இந்த கடனை தீர்த்தார். But when will it be forgiven? When I repent and I confess my sin. எப்பொழுது எனக்கு மன்னிப்பு அருளப்படும் என்று சொன்னால் நான் பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பும் பொழுதுதான் இந்த பாவம் எனக்கு மன்னிக்கப்படும்.
So 1 John 2:9 tells us when we confess, our sins are forgiven. 1 யோவான் 2:9 சொல்லுகிறது, நாம் அறிக்கை செய்யும் பொழுது பாவம் நமக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லி. See, this is one of the way false teachers, they convince Christians to think that God's grace is there, therefore you can commit sin as you like, is by telling them He's already paid for your sins. Therefore, it doesn't matter. No, He has paid for my sins, but when is it forgiven? It's when I confess, when I repent. இதுதான் தவறான பிரசங்கியார்கள் சொல்லுவார்கள். இந்த காரியத்தை பார்க்கும்போது நம் அதாவது பாவம் செய்யலாம் என்று சொல்லி. ஆனாலும் எப்பொழுது நமக்கு பாவம் மன்னிக்கப்படும் என்று சொன்னால், பாவத்தை நாம் அறிக்கை செய்து மனம் திரும்பும் பொழுது பாவத்திலிருந்து மன்னிப்பு அருளப்படும். So they always talk about positional sanctification. They always talk about past, but don't pay attention to the ongoing process or progressive sanctification. எப்பொழுதும் பார்க்கும் பொழுது நிலை சார்ந்த சுத்திகரிப்பை மட்டும் பற்றி பேசுவார்கள். அதாவது கடந்த காலத்தை மட்டும் பேசுவார்கள். ஆனாலும் நிகழ்காலத்தில் இந்த சுத்திகரிப்பு என்று சொல்லும்போது தொடர்ச்சியாய் நடைபெறுகிற ஒரு காரியமாய் அவர்கள் அதை சொல்ல மாட்டார்கள். And you will say, Paul is the one who taught that. No, Paul didn't teach that. Paul said, can we sin because grace may increase? Of course not. That's what Paul said. அப்ப அவர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், பவுலடியே இதுதானே சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் பவுலை பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இது நிமித்தமாய் நாம் தொடர்ந்து பாவம் செய்யலாமா, செய்யக்கூடாதே என்று சொல்லி அங்கே அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். Because the same apostle Paul in writing to churches will say this. For example, we read a couple of passages. Let's go to Galatians chapter 5. From verse 19 to 21, we have a long list of sin. Let's go straight to verse 21. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 21 வசனம் வரை பார்க்கும் பொழுது பாவத்தை குறித்ததான ஒரு நீல பட்டியல் இருக்கிறது. 21 வசனத்தை கவனிக்கிறோம். பவுலடிகள் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். And he's talking to the churches in the area of Galatia. He's talking to Christians. கலாத்தியாவில் அங்கு இருக்கிற திருச்சபைகளுக்கு அவர் பேசுகிறார். யாரை நோக்கி பேசுகிறார் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களிடத்தில் பவுலடிகள் பேசுகிறார். Okay, let's read Galatians 5:21. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்க கேட்போம். And envy, drunkenness, orgies, and like, I warn you, as I did before, that those who live like this will not inherit the kingdom of God. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திர பதிலில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். I warn you as I did before. He's repeating the warning. Those who live like this will not inherit the kingdom of God. He's warning who? The Christians. பவுலடிகள் சொல்லுகிறார், இதற்கு முன்பே உங்களை நான் எச்சரித்திருக்கிறேன் என்று சொல்லி, எதை குறித்து அவர் எச்சரிக்கிறார் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் இப்படி தொடர்ச்சியாய் வாழ்ந்து வருவீர்கள் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். How we're living our life is important because Paul says, if you live like this, you will not inherit God's kingdom. நாம் எப்படி வாழ்கிறோம் அது முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. என்று சொன்னால் பவுலடிகள் சொல்லுகிறார், நாம் தொடர்ச்சியாக இப்படியே பாவத்தில் வந்திருப்போம் என்று சொன்னால் பரலோக தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லுகிறார். ஆகினாலே நாம் எப்படி வாழ்கிறோம் அது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். Same thing, Ephesians chapter 5 verses 3 and 4. There's a long list. Let's go straight to verse 4. அதிகாரம் வசனம் 3-4. கொஞ்சம் mute. In reading this, then you will be able to understand my insight to the mystery of Christ. No, Ephesians chapter 5. எபேசியர் 5ஆம் அதிகாரம் verse 4. அப்படியே வம்பும் புத்தியினமான பேச்சும் பிரியாசமும் தகாதவைகள் சோசிரம் செய்தாலே தகும். No, read in English first, Ephesians chapter 5, verse 4. Nor should there be obscenity, foolish talk, or coarse joking, which are out of place, but rather thanksgiving. Keep reading. For of this you can be sure, no immoral, impure, or greedy person, such as a person is an idolater, has any inheritance in the kingdom of Christ and of God. Right.
தமிழ் வாசிங்க 5வது வசனம். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிர கிரகத்தினாகிய பொருளால் காரணாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் வருவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. Again, writing to the church in Ephesus, he says the same thing. If you keep on living like this, you will not inherit God's kingdom. மீண்டுமா இங்கே பார்க்கும் பொழுது இங்கே எபேசில் சபை காணப்படுகிற சபைகளுக்கு மீண்டுமாய் அவர் எழுதுகிறார், இப்படியே தொடர்ந்து வாழ்ந்து வருவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனோட ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லி. See this, those who teach perverted grace, they call it God's grace, but it's actually a perverted grace. They don't talk about holiness, they don't talk about repentance, they don't talk about confession of sin, they don't talk about discipleship. All the focus is already done. But see how Paul himself wants the Christian. If you live like this, you will not inherit the kingdom of God. இந்த தவறான கிருபையின் உபதேசத்தை போதிக்கிறவர்கள் நீங்கள் பார்க்கும்போது என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், நீங்கள் இப்படியாக பரிசுத்தமாய் வாழ வேண்டியது அவசியம் இல்லை, நீங்கள் சுத்திகரிப்பில் வாழ வேண்டியது அவசியம் இல்லை என்று சொல்லி. ஆனால் பவுல் அடிகளை பார்க்கும் பொழுது நாம் தொடர்ச்சியான பரிசுத்த ஜீவியத்தில் வாழ்வது அவசியம் என்று சொல்லி இங்கே அவர் கோரி காட்டுகிறதை நாம் கவனிக்க முடியும். But the perverted grace teaching will say, it doesn't matter what you do and doesn't matter what you don't do. It's all okay, all settled. It's a big lie. Many who are listening and believing this are going to find out one day that they will not inherit God's kingdom. இந்த தவறான கிருபையை குறித்து போதிக்கிறவர்களை பார்க்கும் பொழுது நீங்கள் மனம் திரும்ப வேண்டியது அவசியம் இல்லை, இந்த பாவம் அறிக்கை செய்ய வேண்டியது அவசியம் இல்லை என்று சொல்லி இந்த காரியங்களை சொல்லுகிறதில் போதனையில் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு அவர்கள் கண்டு கொள்ள போகிறார்கள், இந்த காரியம் இவர்கள் போதித்தெல்லாம் தவறான காரியம், அவர்கள் தொடர்ச்சியாக பரிசுத்த ஜீவியத்தில் வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது என்று சொல்லி. That's why Jude warns about people who are perverting the grace of God. So this grace of God teaching is not really the grace of God, it is perverted grace. ஆகினால்தான் இந்த யூதாவில் பார்க்கும் பொழுது இங்கே எச்சரிக்கை தொடுக்கப்படுகிறது. அதாவது இந்த கிருபையை பார்க்கும் பொழுது அவர்கள் புரட்டி போட்ட ஒரு கிருபையாய் போதனையாய் காணப்படுகிறது என்று சொல்லி. But the real grace of God, let's go to Titus chapter 2 verse 11 and 12. தீத்து 2ஆம் அதிகாரம் வசனம் 11-2 வாசிப்போம். தேவனுடைய உண்மையான கிருபை என்னவென்று சொல்லி நாம் பார்ப்போம். Now let's read the Tamil first and then in the English, because the English is a bit more clearer. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசனமாகி நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் ஜீவனும் பண்ணி. Okay. Now as we read in the English, see how direct and clear it is. ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது இன்னும் எவ்வளவு தெளிவா இருக்கிறது என்று சொல்லி கொஞ்சம் நாம் கவனிப்போம். For the grace of God has appeared that offers salvation to all people. It teaches us to say no to ungodliness and worldly passions and to live self-controlled, upright, and godly lives in this present age. Let's read that again slowly. Now watch. God's grace has been revealed, and what does it teach us? தேவனுடைய கிருபை காண்பிக்கப்பட்டிருக்கிறது, அது நமக்கு என்ன போதிக்கிறது என்று சொல்லி மெதுவாக இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆங்கிலத்தில் கொஞ்சம் கவனிப்போம். Okay, shall you read slowly? I'll stop you. Now listen carefully. Keep reading. Read. For the grace of God has appeared that offers salvation to all people. God's grace has appeared. It teaches us to say no to ungodliness. God's grace teaches us to say no to ungodliness. What and else? worldly passions. To say no to worldly passions. What else? And to live self-controlled. And to live a self-control. Upright. And godly lives in this in this present age. In this present age. That is the real God's grace of God. நாம் வாசித்த வசனங்களின்படிதான் இதுதான் உண்மையான தேவனுடைய கிருபையாய் காணப்படுகிறது. God's grace teaches us to say no to ungodliness. தேவனுடைய கிருபை நமக்கு என்னத்தை கற்றுக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், தெய்வீகமற்ற காரியத்துக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒரு தடையை விதிக்க அது கற்றுக் கொடுக்கிறது. It teaches us to say no to worldly passions. உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு அது வேண்டாம் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. What else does the grace of God teach us? தேவனுடைய கிருபை வேற என்ன காரியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? It teaches us to live upright
and godly lives in this present age. இந்த வாழுகிற இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது தேவனுக்கு முன்பாக சரியான நீதியான வாழ்க்கையை வாழ, தெய்வீகமான ஒரு வாழ்க்கையை வாழ கிருபை கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்லி நாம் வாசித்திருக்கிறோம். So those of us, you may heard it through, maybe the YouTube or TikTok or people sharing about it, or someone comes and shares about God's grace. I want you to think. ஒருவேளை யூடியூப் மூலியமாக அல்லது டிக்டாக் மூலியமாக வலைத்தளங்கள் மூலியமாக நீங்கள் இந்த போதனைகளை கேட்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய கிருபை என்று சொல்லும் பொழுது இந்த காரியம் எப்பொழுதும் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும். When they talk about God's grace, does it teach you to say no to sin? தேவனுடைய கிருபை என்று சொல்லி அவர்கள் பேசும் பொழுது பாவத்துக்கு ஒரு முற்றுகை அல்லது வேண்டாம் என்று சொல்லி ஒரு தடையை குறித்து சொல்லுகிறதா? Does that teaching tell you that you must have self-control and you must live an upright life? Does that teaching of grace teach you all this? அந்த கிருபையின் போதனையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சுய அடக்கம் அல்லது இச்சை அடக்கம் வேண்டும், ஒரு நீதியான சரியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி அது நமக்கு போதிக்கிறதா? Or does that teaching about God's grace tell you, oh, don't worry, it doesn't matter. At the moment you sin, automatically it is all cleansed. Is that what they're teaching? Giving you a license to go and live in sin? அல்லது இப்படியாக கிருபை குறித்து போதிக்கிறவர்கள், இல்லை நீங்க எப்படி வேணாலும் வாழலாம், இஷ்டத்துக்கு வாழலாம் என்று சொல்லி சொல்லுகிறார்களா? மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி இப்படியாக நமக்கு சான்றிதழ் கொடுக்கிறார்களா? நீங்கள் எப்படி வேணாலும் வாழலாம் என்று சொல்லி கவனிக்க வேண்டும். Which grace are they talking about? A perverted grace or the real grace of God? எந்த கிருபை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள்? உண்மையான தேவ கிருபை குறித்து பேசுகிறார்களா அல்லது தவறான கிருபை குறித்து அவர்கள் போதிக்கிறார்களா? Paul says, shall we go on sinning so that grace may increase? We died to sin. How can we live in it any longer? பவுல் பார்க்கும் பொழுது இப்படியாக கிருபை இருக்கிறது என்று சொல்லி தொடர்ந்து நம் பாவத்தில் வாழ முடியுமா என்று சொல்லுகிறார். நாம் தான் பாவத்துக்கு மரித்திருக்கிறோமே என்று சொல்லி அவர் இங்கே வலியுறுத்துகிறதை கவனிக்க முடியும். Yes, we stumble, we fall, but we do not choose to live in it as if it's all okay. That is not the grace of God. அதாவது நம் தவறு செய்வது, தடுமாறி விழுவது அது உண்மைதான். ஆனாலும் நம் தொடர்ந்து இப்படியாக பாவத்திலே வாழ்வது தேர்ந்து செய்தால் அது தேவனுடைய கிருபை அல்ல. Very sadly, thousands of Christians who have heard about this perverted grace, thinking that is the grace that the Bible teaches, are going to find out that they are not going to inherit the kingdom of God. மிக துக்கமான காரியம் என்னவென்று சொன்னால், அதாவது இந்த கிருபையின் போதனையில் சிக்கிக் கொண்டவர்கள் ஒரு நாள் வரப்போகிறது, அவர்கள் கண்டு கொள்ள போகிறார்கள். அதாவது இதெல்லாம் அவர்கள் கற்றுக்கொண்ட காரியம் எல்லாம் தவறான கிருபையை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கண்டு கொள்ள போகிறார்கள். Now, along with this, there's a second wrong concept about grace. இந்த காரியத்தை நாம் கவனிக்கும் பொழுது கிருபை குறித்ததான இரண்டாவது தவறான கருத்தும் இருக்கிறது. Let's read Romans 6:15. ரோமர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். What then shall we sin because we are not under the law but under grace? By no means. இதனால் என்ன? நாம் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமோ? கூடாதே. Now, some are teaching that, listen, we are not under the law, we are under grace, as if since we are not under law, we have no law at all. அதாவது சில ஆட்களை பார்க்கும் பொழுது நாம் இப்பொழுது பிரமாணத்தின் கீழ் இல்லை, நாம் கிருபையின் கீழே இருக்கிறோம். ஆகினாலே எப்படி கற்றுக் கொடுக்கிறார்கள்? இனி நமக்கு எந்த ஒரு பிரமாணமும் இல்லை, சட்டத்திட்டங்கள் இல்லை என்று சொல்லி அப்படி கற்றுக் கொடுக்கிறார்கள். See, the opposite to law is not grace. The opposite to law is lawlessness. அதாவது இந்த பிரமாணத்துக்கு எதிராய் கிருபை அல்ல, ஆனால் பிரமாணத்துக்கு நாம் எதிராய் புரட்டி போடும் பொழுது பிரமாணம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சட்டத்திட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை. See how Paul answers it. Let's read again 15 and 16. பவுல் எப்படி இதுக்கு பதில் அளிக்கிறார் என்று சொல்லி நாம் கவனிப்போம். இப்பொழுது வசனம் 15ம் 16ம் தொடர்ச்சியாக நாம் வாசிப்போம். What then shall we sin because we are not under the law but under grace? By no means. Don't you know that when you offer yourself to someone as obedient slaves, you are slaves of the one who you obey? Whether you are slaves to sin, which leads to death, or to obedience, which leads to righteousness. இதனில் என்ன? நாம் நியாயம்
பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறார் என்று அறியீர்களா? Paul says, whatever you obey, right or bad or wrong, no good or right, whatever you obey, you become its slave. பவுலடிகள் சொல்லுகிறார்கள், நீங்கள் எதற்கு கீழ்ப்படுகிறீர்களோ நல்லதா இருக்கலாம், அது கெட்டதாகவும் இருக்கலாம். நீங்கள் எதற்கு கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கு அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பவுலடிகள் சொல்லுகிறார். Now, are we under law? நாம் பிரமாணத்தின் கீழ் இருக்கிறோமா? Read verse 14. 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். For sin shall no longer be your master, because you are not under the law but under grace. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. Firstly, being under grace doesn't mean you can live a life of sin. Here we read, being under grace, you're not supposed to live in sin. முதலாவது பார்க்கும் பொழுது கிருபையின் கீழே இருக்கிறபடினாலே நாம் பாவம் செய்யலாம் என்று சொல்லி காரியம் அல்ல. இங்கே பார்க்கும் பொழுது பவுலடிகள் சொல்லுகிறார், நாம் கிருபையின் கீழ் இருக்கிறபடினால் பாவத்துக்குள் வாழக்கூடாது என்று சொல்லி சொல்லுகிறார். But we read that we are not under law. ஆனாலும் நாம் வாசிக்கிறோம் நம் பிரமாணத்தின் கீழே இல்லை என்று சொல்லி. Now, this is where when a person doesn't read properly, they can say, see, we are not under law. We are not under any law. That's a wrong conclusion. இது அதாவது இது வெறும் இது மட்டும் வாசிக்கிறவர்கள் உடனே வசனத்தை எடுத்து சொல்லுவார்கள், பாருங்கள் நம் பிரமாணத்தின் கீழே இல்லை, ஆகினால் நாம் எந்த பிரமாணத்தும் கீழே இல்லை என்று சொல்லி அவர்கள் போதனை கொண்டு வருவார்கள். As if Christians are lawless. எப்படி என்று சொன்னால் கிறிஸ்தவர்களுக்கு எந்த ஒரு சட்டத்திட்டமும் இல்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வருவார்கள். What law has Paul been talking about in the entire book of Romans, and also when you go to Galatians? The law he's referring to is the Mosaic law. ரோமர் புஸ்தகத்திலும் சரி, தொடர்ந்து கலாத்தியர் புஸ்தகத்திலும் சரி, பவுலடிகள் எந்த பிரமாணத்தை குறித்து பேசுகிறார்? எந்த பிரமாணத்தை குறித்து பேசுகிறார் என்று சொன்னால் அவர் மோசேயின் பிரமாணத்தை குறித்து இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். We are not under the old covenant. We are not under the Mosaic law. நம் பழைய உடன்படிக்கையின் கீழ் இல்லை, நம் பழைய மோசேயினுடைய பிரமாணத்தின் கீழ்ப்பட்டவர்களா இல்லை. Just because we are not under the Mosaic law, we are under grace, doesn't mean I can sin. No, why? We are under another law. மோசேயின் பிரமாணத்தின் கீழ் இனி நான் இல்லாதபடிக்கு நான் தொடர்ந்து பாவம் செய்யலாமா? இல்ல. ஏன் என்று சொன்னால் நாம் வேறொரு பிரமாணத்தின் கீழ் இப்பொழுது புகுந்திருக்கிறோம். As Christians, how should we speak? What shall we do? How to do it? What not to do? We have guidance. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு பார்க்கும் பொழுது நாம் எப்படி பேச வேண்டும், நாம் என்னத்தை காரியத்தை செய்ய வேண்டும், என்ன காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி நமக்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறது. We have a body of law. We are not under the Mosaic law, but we are under another kind of law. What law is that? நாம் பார்க்கும் பொழுது மோசேயின் பிரமாணத்தின் கீழ், மோசேயின் சட்டத்திட்டத்தின் கீழ் இல்லை, ஆனால் நமக்கு ஒரு பிரமாணம் சட்டத்திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகினாலே என்ன சட்டத்திட்டம் அல்லது என்ன பிரமாணம் இது? Later when we come to chapter 7 and 8, we will discover that, but it's also mentioned with a different name in Galatians. நாம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது இந்த காரியத்தை நாம் கண்டு கொள்வோம். ஆனாலும் கலாத்தியரை புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது இந்த பிரமாணத்தை குறித்து வேறொரு நாமம் தரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now, I want you to highlight and memorize this because we should know this, what law we are under. Galatians chapter 6 verse 12. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். இந்த வசனத்தை நீங்கள் வண்ணம் தீட்டி அல்லது நீங்கள் மார்க் பண்ணி வைத்துக்கிட்டால் சிறந்தது. என்று சொன்னால் நாம் என்ன பிரமாணத்தின் கீழ் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வது மிக அவசியம். Those who want to impress people by means of the flesh are trying to compel you to be circumcised. The only reason they do this is to avoid Galatians 6:2. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். Carry each other's burdens, and in this way you will fulfill the law of Christ. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். We are under the law of Christ. As followers of Christ Jesus, we are not under the law of Moses or Mosaic law, the old covenant.
under the new covenant, we are under the law of Christ. நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு கீழ் உட்பட்டவர்களாய் இருக்கிறோம். நாம் இனி பழைய உடன்படிக்கை அல்லது மோசேயின் பிரமாணத்தின் கீழ் அல்ல, இப்பொழுது புதிய உடன்படிக்கையின் கீழ் இயேசு கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு கீழ் உட்பட்டவர்களாய் இருக்கிறோம். Onwards, we read about as Christians what we should do, what we should. கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லி நாம் வாசித்திருக்கிறோம். When you come to Romans chapter 12 onwards, we will read about as Christians what we should do, what we should not do. All of that comes under the law of Christ. 12ஆம் அதிகாரம் ரோமர் புத்தகத்தில் வரும்பொழுது நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லி இந்த பிரமாணம் முழுவதும் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்பட்ட பிரமாணத்துக்குட்பட்டதாய் இருக்கிறது. In fact, the whole of the New Testament, when we read all the epistles to the churches, so often we read about what we are told to do, what we are told not to do. These are laws. What laws are this? Not Mosaic law. The law of Christ. நம் முழு எல்லா நிருபங்களை வாசித்து பார்க்கும் பொழுது நமக்கு இங்கே சட்டத்திட்டங்கள் அல்லது பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்றும் சொல்லி இந்த பிரமாணத்தின் கீழ் பார்க்கும் பொழுது எந்த உடன்படிக்கையில் இருக்கிறது என்று சொன்னால் புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. இது எந்த பிரமாணமாய் இருக்கிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் கீழ் உட்பட்ட பிரமாணமாய் காணப்படுகிறது. See, when we are justified, now we need to know, how do I live as a justified person? The law of Christ guides us to live a life that is justified. நாம் நீதிமானாக்கப்பட்டு விட்டோம். இப்பொழுது எப்படி நாம் நிலை நின்று ஒரு நீதிமானாய் வாழுவது என்று சொன்னால் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிரமாணம் தான் நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும். நாம் தொடர்ச்சியாக நீதிமானான ஒரு வாழ்க்கையை வாழும்படிக்கு. Positionally, I'm sanctified. நிலையில் பார்க்கும் பொழுது நான் சுத்திகரிக்கப்பட்டு விட்டேன். But how do I progress in that sanctified life? The law of Christ helps me, teaches me, guides me to progress in my in the sanctified life. ஆனாலும் இந்த சுத்திகரிப்பான வாழ்க்கைக்குள் நான் எப்படி முன்னேறி நான் தொடர்ச்சியாக வாழ முடியும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் பிரமாணம் தானே எனக்கு வழிகாட்டியா இருந்து இப்படிதான் முன்னேறி சுத்திகரிப்பில் வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கும். So the do's and don'ts under the law of Christ is not to save us, but to help us live a saved life. ஆகினால கிறிஸ்துவுக்குட்பட்டு இருக்கிற இந்த பிரமாணத்தை பார்க்கும்போது எதை செய்யலாம் எது செய்யக்கூடாது என்று சொல்லி நம்மை பாதுகாக்கும்படியால நம்மை வழிகாட்டுகிறது எப்படி நாம் கிறிஸ்துவை தொடர்ந்து சுத்திகரிப்பான வாழ்க்கைக்குள் முன்னேறி போவது இருக்கு என்று சொல்லி. Okay, so just to take a verse and say, you see, we're not under law, we can do whatever we want. No, we're not under the Mosaic law, but we can't do whatever we want because we are under the law of Christ. ஆகினால் வெறும் ஒரு வசனத்தை எடுத்துவிட்டு இனி நமக்கு பிரமாணம் இல்லை, நாம் எப்படி வேணாலும் வாழலாம் என்று சொல்லி சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த பிரமாணத்தை பார்க்கும்போது மோசையின் பிரமாணத்தை குறித்து பேசப்படுகிறது. இப்பொழுது நமக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். அது என்ன பிரமாணம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரமாணம். These two wrong concepts are still found today because we hear teachings about these two wrong concepts. இன்றைக்கும் பார்க்கும் பொழுது இந்த இரண்டு தவறான கருத்துக்கள் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த ரெண்டு தவறான கருத்தை வைத்து இன்றைக்கும் அநேகர்கள் போதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். So if anyone comes and teaches you, or we heard of teaching about grace that says doesn't matter, everything covered, that's not the grace of God. It's against what Paul is writing here. அதாவது யாராவது உங்களிடத்துல அதாவது நம் கிருபையின் கீழே இருக்கிறோம் ஆகினாலே பாவங்கள் எதுவும் எண்ணப்படாது என்று சொல்லி உங்களிடத்துல போதிப்பார்கள் என்று சொன்னால் கவனித்துக் கொள்ளுங்கள், பவுலடிகள் கற்றுக் கொடுக்கிற கிருபை இந்த போதனை அல்ல. If anyone says, you see, we're not under law, that's what the Bible says, so it doesn't matter how we live our life, that is a wrong conclusion and misunderstanding about the law. That's the law, that's the Mosaic law. We are not under the Mosaic law, but we are governed by the law of Christ.
யாராவது உங்களிடத்தில் வந்து பாருங்க, நாம் தான் இப்பொழுது பிரமாணம் கீழே இல்லையே, ஆகையினாலே எப்படி வேணாலும் வாழலாம் என்று சொல்லி சொல்லுவார்கள் என்று சொன்னால், அது அப்படி கிடையாது. ஏனென்று சொன்னால், அங்கே இருக்கிற வசனத்தை பார்க்கும் பொழுது, இனி மோசேயின் பிரமாணத்தின் கீழ் இல்லை. ஆனாலும் நமக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிரமாணத்தின் கீழ் உட்பட்டவர்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். அந்த பிரமாணம் தாமே நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறது. If anyone asks you this question, are we under law? யாராவது உங்களிடத்தில் வந்து நாம் பிரமாணத்தின் கீழ் இருக்கிறோமா என்று சொல்லி கேள்வி கேட்டால், You must ask them, what do you mean by law? நீங்க என்ன கேள்வி கேட்க வேண்டும் என்று சொன்னால், நீங்க பிரமாணம் என்று சொல்லுகிறீர்களே, அந்த பிரமாணம் என்றால் என்ன என்று சொல்லி நீங்கள் கேட்க வேண்டும். Are you referring to the Mosaic law? நீங்க மோசேயின் பிரமாணத்தை குறித்து பேசுறீங்களா? If yes, then I'm not under the Mosaic law because I'm under the law of Christ. அப்படி ஆமாம் என்று சொல்வார்கள் என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஆமாம், நான் மோசேயின் பிரமாணத்தின் கீழ் இனி இல்லை. ஆனாலும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் பிரமாணத்தின் கீழ் உட்பட்டவராய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டும். If they say, no, just any law, they tell them, no, because I am under a certain law called the law of Christ. அதாவது நம்ம எந்த பிரமாணத்துக்கு கீழே இல்லை என்று சொல்லி அவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால் நீங்கள் சொல்ல வேண்டும், கவனிங்க, நான் ஒரு பிரமாணத்தின் கீழ் இருக்கிறேன். அந்த பிரமாணம் என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு கீழ் உட்பட்டவராய் இருக்கிறேன். So let's be careful that we don't get into the same two wrong concepts that Paul had to deal with it in his time, because we have the same wrong teaching today. So let's know this so that we know we can counter-attack, if you like, this two wrong concept that's being repeated today. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரணம் என்னவென்று சொன்னால், பவுலடியோட காலத்தில் பார்க்கும் பொழுது இந்த 2 தவறான கிருபை குறித்ததான கருத்துக்களை அவர் கையாள வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கும் இந்த காரியம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகினாலே ஒருவேளை இதை குறித்து நாம் வாதம் செய்யலாம் அல்லது மறுப்பு தெரிவிக்கலாம் என்று சொன்னால், நாம் சரியாக வசனங்களை கொண்டு மறுப்பு தெரிவிக்க வேண்டும். Let me just read something that I read earlier. This is by Timothy Keller, writing a commentary on Romans. ரோமர் புஸ்தகத்தை குறித்து கமெண்ட்ரி எழுதும் பொழுது திமோத்தி கெல்லர் என்கிறவர் இப்படியாக எழுதியிருக்கிறார். I said in verse 16, slaves to sin or slaves of obedience. 16ஆம் வசனத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, பாவத்துக்கு அடிமைகளா அல்லது கீழ்ப்படிதலுக்கு அடிமைகளா? Verse 17 and 18, slaves to sin or slave to righteousness. 17, 18 வாசங்களை வாசிக்கும் பொழுது, பாவத்துக்கு அடிமைகளா அல்லது நீதிக்கு அடிமைகளா? Then verses 20 to 22, slaves to sin or slaves to God. 20லிருந்து 22ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பாவத்துக்கு அடிமைகளா இருக்கிறோமா அல்லது தேவனுக்கு அடிமைகளா இருக்கிறோமா? Okay. Let me just read one paragraph. As in verse 1, Paul gives a very simple answer to this question, by no means. பவுலடிகளை பார்க்கும்போது 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பார்க்கும் பொழுது பதிலை இங்கே பவுலடிகள் கொடுக்கிறார். This is what we read in verse 15 earlier, by no means. 15ஆம் வசனத்தில் இதைத்தான் நாம் வாசித்திருக்கிறோம். முதலாவது, why? Because being saved doesn't mean you are free from having a master. Come again, Dad, sorry. Being saved doesn't mean you are free from having a master. ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லும் பொழுது நாம் எந்த எஜமானுக்கிலும் உட்பட்டு இருக்கவில்லை என்று சொல்லி அர்த்தம் அல்ல. You can be either a slave to sin or a servant of God. ஒருவேளை நம் பாவத்துக்கு அடிமைகளா இருக்கலாம் அல்லது தேவனுக்கு என்று சொல்லி நம் சேவகர்களா அல்லது அடிமைகளா இருக்கலாம். You cannot be both. நாம் 2 காரியத்துக்கும் இணைந்திருக்க முடியாது. And you cannot be neither. நீங்க எதுலயும் ஒரு காரியத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது. In other words, we are slaves. அதோட அர்த்தம் என்னவென்று நாம் எல்லாம் அடிமைகளா இருக்கிறோம். We have a master. நமக்கு ஒரு எஜமானன் உண்டு. Either our master is slave or our master is God and righteousness. ஒருவேளை நம்முடைய எஜமானன் பார்க்கும் பொழுது அது பாவமா இருக்கலாம் அல்லது தேவனும் நீதியும் நம்முடைய எஜமானனா இருக்கலாம். You cannot be slaves of both masters. You cannot be a slave to God and to sin at the same time. நீங்க 2 எஜமானனுக்கும் இப்படியா அடிமைகளா இருக்க முடியாது. பாவத்துக்கும் தேவனுக்கும் ஒரே நேரத்தில் நீங்க அடிமைகளா இருக்க முடியாது.
And you cannot say, no, I don't have any master. I'm not a slave to God. I'm not a slave to sin. I'm neutral. No, you cannot say that either. அதே சமயத்துல நான் தேவனுக்கும் அடிமை இல்ல, பாவத்துக்கும் அடிமை இல்லை என்று சொல்லி நான் நடுத்தரத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. Who is our master? யார் நம்முடைய எஜமான்? As Christian, we will say, I don't want to be a slave to sin. I was a slave to sin at one time, but I've repented. I've given my life to the Lord Jesus. Today, I want to be a slave of Christ, because being a slave of Christ is real freedom. அதாவது கிறிஸ்துவராக இருக்கிற நாம் சொல்லுவோம், ஒரு காலத்தில் நான் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தேன், இன்றைக்கு நான் இனி பாவத்துக்கு அடிமையாக இருக்க விரும்பவில்லை, ஆனாலும் இயேசு கிறிஸ்துக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இயேசுவின் இடத்தில் அடிமையாக இருக்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருப்பதே அது ஒரு வெற்றிகரமான அல்லது ஒரு நமக்கு விடுதலை பெற்ற வாழ்க்கை என்று சொல்லி நாம் சொல்லுவோம். See, people think of freedom of, oh, I'm free to do, so I can do whatever I want. No, freedom not to sin anymore. Freedom to live a life of holiness. அதாவது விடுதலை என்று சொல்லும் பொழுது அவர்கள் எப்படி வேணாலும் வாழலாம் என்று சொல்லி அநேக பேர் சொல்லுவார்கள். ஆனால் அப்படி அல்ல. இங்கே விடுதலையான வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது பாவத்திலிருந்து விடுபட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, தொடர்ச்சியாக நீதியின் வாழ்க்கைக்குள் வாழ, நீதிமானாய் வாழ விடுவிக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை இங்கே சொல்லப்படுகிறது. Freedom doesn't mean, or doesn't only mean I can do. Freedom also means I have a choice not to do. விடுதலை அல்லது சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது நான் இந்த காரியத்திலிருந்து அல்ல, ஆனாலும் எனக்கு ஒரு தேர்வு இருக்கிறது, நான் செய்யலாம் அல்லது செய்யாமல் இருக்கலாம் என்று சொல்லி தேர்வும் இருக்கிறது. Okay. Now, as we go through this chapter, Paul talks about certain things that is already, that's positional sanctification. Then he will also talk about now what we should do, that is progressive sanctification. அப்ப இந்த அதிகாரங்களை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது பவுலடிகள் பார்க்கும் பொழுது நாம் சுத்திகரிக்கப்பட்டு விட்டோம் அல்லது நிலை சார்ந்த சுத்திகரிப்பு, நிலையில் பார்க்கும் பொழுது நான் சுத்திகரிக்கப்பட்டு விட்டேன், பின்பு தொடர்ச்சியாக இப்பொழுது முன்னேறுகிற சுத்திகரிப்பில் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் கவனிக்க முடியும். So Paul says we died. பவுல் சொல்லுகிறார் நாம் மரித்திருக்கிறோம். See, a dead person will not do anything, cannot do anything. யோசித்து பாருங்கள், மரித்து போன எந்த ஒரு நபராலையும் எதையும் செய்ய முடியாது. You can shout at a dead person, there's no reaction. ஒரு மரித்தவன் இடத்துல போயிட்டு நீங்க சத்தம் போட்டு கூச்சலிடலாம், ஆனா எந்த ஒரு அசைவும் நீங்க பார்க்க முடியாது. So like that we are dead to sin. அவ்வண்ணமாகவே பாவத்துக்கு நாம் மரித்திருக்கிறோம். You know, my definition of temptation is sin saying hello. அதாவது சோதனை என்று சொல்லும் பொழுது பாஸ்டருடைய கருத்து என்னவென்று சொன்னால், பாவம் உங்களிடத்தில் வந்து ஹலோ சொல்கிறதை போல. Don't say hello back. நீங்க மறுபடியும் ஹலோ சொல்லாதீங்க. I'm dead. நான் மரித்து போய்விட்டேன். Whatever temptation comes, we are supposed to say I'm dead. அதாவது என்ன சோதனை நமக்கு வந்தாலும் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் மரித்து போய்விட்டேன். I'm not listening to you. உன்னிடத்தில் நான் செவி மடுக்க மாட்டேன். We don't see, but you know, I'm not listening. I can't. No, why? I'm dead. அதாவது என்னால் இதை வந்து கேட்க முடியாது, ஏன்னு சொன்னா மரித்து போய்விட்டேன். That's what happened when we accepted Christ. We repented. We accepted Christ. That's what happened. We are now dead to sin. Now that is our position. We may not live like that, but that's our position. அதுதான் நம்மளுடைய நிலையா இருக்கிறது. என்னவென்று சொன்னால், நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறது அப்படி அல்ல. ஆனால் நம்ம நிலை எப்படின்னு சொன்னால், பாவத்துக்கு மரித்தவர்களை போல வாழுகிற ஒரு நிலை. And this is beautifully illustrated in baptism. ஞானஸ்தானத்தில் இது மிகவும் அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. Now when we repented, we believed in Christ, we accepted him. Isn't that enough? Why baptism? நம் மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது போதும் அல்லவா? ஆனாலும் ஏன் ஞானஸ்நானம் பெற வேண்டும்? God wants us to, in action if you like, to experience something. அதாவது நம்முடைய செயலில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்ம ஒரு காரியத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். See, even a physical act can be a spiritual activity. நம்முடைய ஆவி அதாவது இந்த சரீரபூர்வமான செயலானது ஆவிக்குரிய ஒரு செயலாக அது இருக்க முடியும். For example, when we take communion, it's all physical, but it's a spiritual activity. உதாரணத்துக்கு நாம் திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது நாம் சரீரபூர்வமாக அதில் பங்கு பெறுகிறோம், ஆனாலும் அது ஆவிக்குரிய ஒரு செயலாய் காணப்படுகிறது.
அதே அதே அர்த்தம் தான். Let's read verses 3 and 4. Romans chapter 6 verses 3 and 4. ரோமர் 6வது அதிகாரம் வசனம் 3 4 நாம் வாசிப்போம். Okay. Now, when we read this, this is the spiritual understanding or spiritual significance of baptism. இந்த காரியத்தை வாசிக்கும் பொழுது இந்த ஞானஸ்தானத்தை குறித்து ஆவிக்குரிய காரியமாய் நமக்கு காண்பிக்கிறது. Or don't you know that all of us who were baptized into Christ Jesus were baptized into his death? We were therefore buried with him through baptism into death, in order that just as Christ was raised from the dead through the glory of the Father, we too may live a new life. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகவும் ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவுடனே கூடவே அடக்கம் பண்ணப்பட்டோம். Baptism is a physical act, but it has spiritual meaning, spiritual significance. ஞானஸ்தானம் என்று சொல்லும் பொழுது நாம் இப்படியாக சரீரபூர்வமாக செய்கிற ஒரு காரியமா இருக்கிறது. ஆனாலும் இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை கொண்டு வருகிறதாய் நாம் கவனிக்கிறோம். Why is Paul talking? He's illustrating that we are dead to sin. ஏன் பவுல் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் என்ன காரியத்தை சொல்கிறார் என்று சொன்னால் பாவத்துக்கு நாம் மரித்து போயிருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். We died. நாம் மரித்து போய்விட்டோம் என்று சொல்லுகிறார். And don't you understand when you got baptized what it means? அதாவது ஞானஸ்தானம் பெற்ற உடனே நாம் என்னத்தை அதோட அர்த்தம் என்னவென்று சொல்லி நமக்கு புரியவில்லையா? Christ died for us. கிறிஸ்து நமக்காய் மரித்தார். Then he was buried, then he resurrected. பின்பு அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அதுக்கு பின்பு அவர் உயிர் தெழுந்து வந்தார். And God has given baptism to give us an opportunity to identify ourselves with what Christ did. ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த ஞானஸ்தானத்தின் மூலியமாக கிறிஸ்து என்ன செய்தாரோ அவ்வண்ணமாகவே நாமும் செயல்படலாம் என்று சொல்லி அங்கே ஒரு ஒற்றுமையை கொடுத்திருக்கிறார். So when we are baptized, we are identifying ourselves with three things that Christ did. ஞானஸ்தானம் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்து செய்த 3 காரியங்களோடு நம்மை ஒப்பிடுகிறோம். Number 1, when Jesus died, we were also crucified with him. முதலாவது பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மரித்த போது நாமும் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். He took my place. அவர் என்னுடைய இடத்தை எடுத்திருக்கிறார். But God allows us to identify with that through baptism. ஆனாலும் கர்த்தர் அதாவது மரணத்துக்கு ஒப்பாக ஞானஸ்தானத்தை நமக்கு கொடுத்து நாமும் இதில் பங்கு பெறுகிற அந்த ஒற்றுமையை கொடுக்கிறார். Then Christ was put in a tomb. He was buried. பின்பு பார்க்கும்போது கல்லறையில் இயேசு அடைக்கப்பட்டார். And we read that we were also buried with him in baptism. நாம் வாசிக்கிறோம் இந்த ஞானஸ்தானத்தின் மூலியமாய் திருமுழுக்கு ஞானஸ்தானத்தின் மூலியமாய் நாமும் அடக்கம் செய்யப்படுகிறோம். How do we bury a person? Just throw sand on their face and come? எப்படி ஒரு ஆள் நம்ம அடக்கம் செய்வோம்? அவங்க மூஞ்சில சும்மா மணல் வீசி விட்டு நம்ம வந்து விடுவோமா? No, completely covered. முற்றிலுமாக நாம் அந்த புதரை மூடி விடுவோம். So baptism, where the Greek word itself means to immerse, when we are immersed in water, it is we identifying with the burial of Christ. அதாவது இந்த ஞானஸ்நானம் என்று சொல்லும் பொழுது கிரேக்க மொழியில் நீங்க பார்க்கும் பொழுது அது முழுமையாக அதாவது முழுக்குவது என்று சொல்லி அர்த்தமாகும். நாம் இந்த முழுக்குளில் போகும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு நாம் அதாவது அடக்கம் பண்ணப்பட்டதின் அடையாளத்துக்குள் நாமும் கடந்து செல்கிறோம். See, baptism is a burial. ஞானஸ்நானம் என்று சொல்லும் போது ஒரு அடக்கம். We don't pouring water, sprinkling water does not give a picture of burial. அதாவது அடக்கம் என்கிற இந்த பொருளை தண்ணி ஊத்துவதோ அல்லது தண்ணி தெளிப்பதின் உடைய அடையாளத்தை நமக்கு காண்பிக்காது. It's only when we're completely covered in water that gives a picture of a burial. முழுமையாக தண்ணீருக்குள் நிரப்பப்படும் பொழுது அல்லது மூழ்கப்படும் பொழுது இந்த அடக்கத்தின் கூடிய உடைய அடையாளத்தை நமக்கு அது கொடுக்கிறது. In fact, the word baptism that comes from the Greek word which the New Testament was written comes from the Greek word baptizo, which means simply to immerse, to dip.
அதாவது கிரேக்க மொழியில் நம்முடைய புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த ஞானஸ்நானம் என்கிற வார்த்தையில் கிரேக்க பதார்த்தத்தில் பார்க்கும் பொழுது, அது பேப்டிஸோ என்று சொல்லப்படும். அதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், முழுக்குவது, முழுமையாய் முழுக்குவது. And when Jesus resurrected, when we come out of the water, we are identifying ourselves with the resurrection of Christ. We are living a new life. பின்பு இயேசு கிறிஸ்து எப்படி மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து வந்தாரோ, அதே போல இந்த தண்ணீரிலிருந்து நாம் எழும்பும் பொழுது, ஒரு புதிய வாழ்க்கைக்குள் நாம் மீண்டுமா இயேசு கிறிஸ்துக்குள் உயிர்த்தெழுந்து வழுகிறதைப் போல அடையாளம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. Can you hear me? Yes, I can hear that. Continue, Pastor. We can hear you. Yeah. So Gideon, we died சொல்லுங்க. with Christ. We நாம் died with Christ. நாம் கிறிஸ்துவோடு மரித்திருந்தோம். We are buried with Christ. கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம். And when you resurrected, we come. நாம் தண்ணீரிலிருந்து எழும்பும் பொழுது நாம் கிறிஸ்துவோடு உயிரோடு வருகிறோம். So the old person is dead, the old person is buried. Who comes out of the water? The new person. பழைய மனுஷன் மரித்து போயிருக்கிறான். பழைய மனுஷன் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறான். இப்பொழுது யார் தண்ணீரிலிருந்து எழும்புகிறது என்று சொன்னால், ஒரு புதிய மனுஷனாய், புதிய சிருஷ்டியாய் நாம் எழும்புகிறோம். As Paul said in Galatians, it's no longer I who live, but Christ lives in me. That is the new person. The new person is no longer me, but Christ in me. பவுலடிகள் கலாத்தியர் புஸ்தகத்தில் நிருபத்தில் சொல்லுகிறதை போல, இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். நாம் அல்ல, இனி கிறிஸ்து நமக்குள் வாழுகிறதை குறித்து இது காண்பிக்கிறது. What a beautiful picture about baptism. ஞானஸ்தானத்தை குறித்து எவ்வளவு ஒரு அழகான ஒரு வரைபடம் அல்லது சித்திரையாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Although it's a physical act, but it carries with it spiritual significance. இது ஒரு நம் சரீரபூர்வமாக செய்கிற செயலாய் இருந்தாலும், இது ஒரு ஆவிக்குரிய காரியத்தை நமக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. And God has given us baptism so that we can, in a sort of a physical way, to experience being one with Christ in his death, being one with Christ in his burial, being one with Christ in his resurrection. இந்த காரியத்தை இப்படியாக ஆண்டவர் நமக்கு அடையாளபூர்வமாய் கொடுத்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவோடு நாம் இப்படியாக மரணத்துக்குள் வைக்கப்படுகிறோம், பின்பு கிறிஸ்துவோடு நாம் அடக்கம் செய்யப்படுகிறோம், பின்பு கிறிஸ்துவோடு நாம் உயிர்த்தெழுகிறோம் என்று சொல்லி இந்த அழகான அடையாளத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். And this also gives me the hope that one day I will physically die, at the same time physically be resurrected at the coming of the Lord. இந்த காரியம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், எனக்கு ஒரு நாள் என்னுடைய சரீரபூர்வமாய் நான் மரித்து போவேன், பின்பு ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவோடு நான் சரீரபூர்வமாகவும் எழும்புவேன் என்று சொல்லி இந்த காரியத்தை நமக்கு அடையாளமாய் காட்டுகிறது. So what I've experienced spiritually, the death, burial, resurrection, also points to the day when I die, be buried and resurrected. இந்த ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கும் பொழுது, நான் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு எழும்பு வருகிறேன். இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது, எதிர்காலத்தில் வரப்போகிற நான் மரணம் அடைவேன், அடக்கம் செய்யப்படுவேன், பின்பு நான் உயிரோடு எழுவேன் என்று சொல்லி இந்த காரியத்தையும் அடையாளபூர்வமாய் நமக்கு காட்டுகிறது. So Paul is teaching the Christian, okay, step number 1, listen, we die. We பவுல் don't அடிகள் live for நமக்கு sin காண்பிக்கிறார். anymore. We died. So sin has got no more power over us. We died. பவுல் அடிகள் நமக்கு காண்பிக்கிறார் என்னவென்று சொன்னால், பாவம் இனி நம்மளை மேற்கொள்ளாது, நாம் பாவத்துக்கு மரித்து போய்விட்டோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். Then he says, we know. பின்பு பவுல் சொல்லுகிறார், நான் அறிந்திருக்கிறேன், நமக்கு தெரியும். What do we know? என்னத்தை நாம் அறிந்திருக்கிறோம்? Well, we find that out in the next lesson. So God bless you. See you in the next lesson. அடுத்த பாடத்தில் நாம் கவனிப்போமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you, Dan.